வெல்கம் பேக் வீவர்ஸ். நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பயாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் என்ன, அந்த ஒன் வேர்ட்ஸுக்குரிய சரியான ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு ஆப்ஷன்ஸா கொடுத்துருக்கக்கூடிய நாளுக்குமே எக்ஸாக்டான மீனிங் என்ன, டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பயோஸ்பியர் கீழ்கண்டவற்றுள் எவற்றையெல்லாம் உள்ளடக்கியது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹைட்ரோஸ்பியர் ஒன்லி, ஆப்ஷன் பி லித்தோஸ்பியர் ஒன்லி, ஆப்ஷன் சி அட்மாஸ்பியர் ஒன்லி அண்ட் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயோஸ்பியர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்கோளம்னு அர்த்தம். உயிர்கோளம்னா மொத்தமாவே அர்த்தம். ஸோ இதுக்குரிய ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஆல் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இருந்தாலும் நம்ம ஹைட்ரோஸ்பியர்னா என்ன, லித்தோஸ்பியர்னா என்ன, அட்மாஸ்பியர்னா என்னன்னு பார்த்துலாம். ஹைட்ரோஸ்பியர்னா என்னன்னா கம்பைன்ட் வாட்டர் ஃபவுண்ட் இன் அண்டர் அபவ் தி சர்ஃபேஸ், இதுதான் நம்ம ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் லித்தோஸ்பியர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராக்கி அவுட்டர் பார்ட் ஆஃப் தி எர்த். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா கிரஸ்ட், மேண்டில் அண்ட் இன்னர் எர்த் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மேண்டில், கிரஸ்ட் இது எல்லாமே இருக்கும் இல்லையா, இதை தான் வந்து லித்தோஸ்பியர்னு சொல்றோம். அண்ட் அட்மாஸ்பியர்னா என்னன்னா அந்த கேஸஸ் சரௌண்டிங் எ planet. 78% of nitrogen, 21% of oxygen and 1% of other gases is included in the surrounding planet. இதெல்லாம் நம்ம வந்து அட்மாஸ்பியர்னு சொல்றோம். ஸோ இந்த ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர் இது எல்லாமே சேர்த்தது தான் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது தான் இந்த பயோஸ்பியர். ஸோ இதுக்குரிய சரியான ஆன்சர் டி ஆல் ஆஃப் திஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.